الرجيم بسم الله الرحمن الرحيم وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كتاب أنزلناه إليك مبارك كتاب أنزلناه إليك مبارك ليدبروا آياته وليتذكر أولو الألباب صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات إنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது. ஸலவாத்தும் சலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்று முறித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இக்கல்லூரியினுடைய முதல்வரும் இந்த நிகழ்வின் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய மரியாதைக்குரிய ஆசான் என்னுடைய உஸ்தாத் ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற அறிவுசார் பேராசிரியர் பெருமக்களே, இந்த விழாவை சிறப்பாக நடத்தி அந்த ஹாஃபில்களினுடைய கண்ணியத்தை உயர்த்த வந்திருக்கிற முன்னாள் மாணவ அமைப்பினுடைய நண்பர்களே, கடைசியாக மாணவ கண்மணிகளே, நம்ம உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்த பேராசிரியர் எனக்கு முன்னால் உரை நிகழ்த்திய அலி இப்ராஹிம் உஸ்தாத் அவர் எந்திரிச்சு வந்த உடனே நீங்க எல்லாம் சிரிச்சீங்க. உங்களுடைய மனம் கவர்ந்தவர். வந்து உட்கார்ந்த உடனே நம்ம கல்லூரி முதல்வர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அழகான செய்தி. நீங்க ஹிஃப்து முடிச்ச அந்த தகவலை சொன்னது. இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட போது வரலாமா வேண்டாமா, இன்னைக்கு மேராஜனுடைய இரவு, அடுத்து நாளை தப்சீருடைய நிகழ்ச்சி, வரிசையாக எனக்கு தொடர்ந்து நிகழ்ச்சிகள். ஆனால் அழைப்பிற்கான காரணம் குர்ஆனை ஏந்திய இதயங்களை பாராட்ட வேண்டும், துஆ செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே பரவாயில்ல, எத்தனை வேலை இருந்தாலும் விட்டுட்டு போயிடலாம். இங்கு வந்த பின்னால் சில உண்மைகளை தெரிந்து கொண்டேன். எப்படி மாணவர் பருவத்திலேயே இவர்கள் ஹாஃபிலாக ஆகிறார்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய உஸ்தாதுமார்கள் செய்திருக்கிற மிகப்பெரிய பணி. நம்ம அலி இப்ராஹிம் மௌலானா சொன்னாங்க, நான் மதரசால ஓதுற காலத்துல இல்ல, ஸ்கூல்லே ஓதிட்டேன். எல்லாம் அவர் ஸ்கூல்லே பல விஷயம் முடிச்சுட்டா மௌலானா. படிப்புப்பா. அடுத்து என்னுடைய மரியாதைக்குரிய உஸ்தாத் அலி இப்ராஹிம் மௌலானா 1.5 வருஷம் சொன்னாங்க. அதை தாண்டி என்னுடைய மரியாதைக்குரிய ஆசான் யாரிடத்திலே நான் மண்டியிட்டு பாடம் கற்றேனோ மரியாதைக்குரிய மௌலானா சமது மௌலானா வெறும் 6 மாசத்துல குர்ஆனை ஹிஃப்ஸ் பண்ணாங்க. என்னுடைய நிறைவு மிகச் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன்.
நாங்கள் அடிக்கடி பெருமையாக பேசிக்கொள்வது உண்டு. ரமலான்ல குர்ஆனை தொடாம தராவிஹ் தொழுக வைக்கிற இமாம்களில் விரல் விட்டு எண்ணப்படுபவர்களில் மரியாதைக்குரிய ஹஜரத் அவர்களும் ஒருவர். இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன், மௌலானா இப்ராஹிம் அலி இப்ராஹிம் மௌலானா அதுல ஒருத்தர். நல்ல விஷயத்தை சொல்லும் போது மனதார துஆ செய்கிற அந்த பண்பு நீங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். அந்த பரக்கத்தினுடைய வெளிப்பாடு இன்றைக்கு இந்த ஹாஃபில்களை நான் பார்க்கிறேன். உண்மையிலே ஒரு சந்தோஷமான நிகழ்வு, மனதிற்கு இதமான ஒரு நிகழ்வு. இது எல்லாவற்றையும் தாண்டி இங்கே படித்துவிட்டு போன முன்னாள் மாணவர்கள், அலுமினி அசோசியேஷன். நான் காலையில நண்பர் ஹுசைன் அவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற போது சில தகவலை சொன்னார். இந்த ஹாஃபிதுகளை பாராட்டுகிற விழாவை முதல் விழாவாக எடுத்து இங்கே நடத்துகிறீர்களே, இந்த கல்லூரியினுடைய வளாகத்தில் இன்னும் எத்தனை விழாக்கள் நடந்தாலும் இந்த விழாவிற்கு ஈடாகாது. அது எந்த விழாவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நடக்கிறதே இந்த சிறு குழுவை வைத்து நடக்கிற இந்த விழாவிற்கு ஈடாக, அதற்கு இணையாக இன்னொரு விழாவை இந்த கல்லூரியினுடைய வளாகத்தில் அல்லது உலகில் எங்கேயுமே காட்ட முடியாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் பாராட்ட சொன்ன ஒரு விஷயத்தை நீங்கள் இங்கே பாராட்டுகிறீர்கள். இவர்கள் பாராட்டு இங்கே ஆரம்பிக்கிற பாராட்டல்ல, இது கியாமத் நாள் வரை தொடர்ந்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் கரஅல் குர்ஆன வ அமில பிமா ஃபீ, மன் கரஅல் குர்ஆன வ அமில பிமா ஃபீ உல்பிஸ வாலிதாஹு தாஜன் யௌமல் கியாமா. எவர்கள் இந்த குர்ஆனை தங்களுடைய இதய கமலங்களிலே ஏந்திய பொருட்களை தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி அனுபவித்து இந்த உலகத்திலே ஆனந்தமாக வாழ்ந்து கழித்தார்களோ, அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் நாளை கிரீடத்தை சூட்டுவான். இந்த இடத்துல கொஞ்சம் நிப்பாட்டி யோசிக்க வேண்டிய ஒரு தகவல் இது. ஓதுனவனுக்குள்ள கிரீடத்தை வைக்கணும். யார் ஓதுனார்களோ அவங்களுக்குள்ள கிரீடம் வைக்கணும். பெருமானார் சொல்லுகிறார்கள், உல்பிஸ வாலிதாஹு தாஜன் யௌமல் கியாமா. அது என்ன கணக்கு? இவர்களை பெற்றவர்களுக்கு அந்த வாக்கியத்தை கொடுக்கிற அந்த செய்தி என்ன? அந்த ஹதீஸினுடைய ரகசியம் என்ன? வாட்ஸ் தி சீக்ரெட் பிஹைண்ட் தட்? ஒரு உண்மையை எழுதுகிறார்கள். இந்த நேரத்தில் இந்த ஹாஃபிதுகளை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த இந்த கல்லூரியை, இந்த புகாரிய அரபிக் கல்லூரியை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன் சொல். இவர்களை உருவாவதற்கு காரணமாக இருந்து இவர்களை சிந்தனையை தூண்டிய ஆசிரிய பெருமக்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் அவர்களை கபூல் செய்வானாக. இவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. ஏன் தெரியுமா அல்லாஹ் இவர்களுடைய பெற்றோர்களுக்கு கிரீடத்தை சூட்டுகிறான்? அதைவிட அதிகமான கண்ணியம் இவர்களுக்கு அங்கே கிடைக்கும் என்ற செய்தியோடு குர்ஆனினுடைய ஒரு ஆயத்தை நினைவுபடுத்துகிறேன். வகான அபூஹுமா சாலிஹா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், அந்த சிறுவர்களுடைய சொத்தை பாதுகாக்கிற வகானத்தில் ஜிதாரு, அந்த சூரா கஹ்ஃபினுடைய அந்த வரிசையாக அல்லாஹ் பேசிக் கொண்டு வருகிற போது சொல்லுவான், லிகுலாமைனி யதீமைனி வகான அபூஹுமா சாலிஹா. We protect the property of the orphan because of their parents. வெறும் பேரண்ட்ஸ் மட்டும் இல்ல, சாலிஹா. இன்றைக்கு ஹாஃபில்களாக இங்கே அமர்ந்திருப்பதற்கு காரணம் இவர்கள் பெற்றோர்கள் செய்த துஆ, அவர்கள் நல்லெண்ணத்தின் வெளிப்பாடு. அல்லாஹ் உண்மையிலே அந்த பெற்றோர்களை பொருந்திக் கொள்ள வேண்டும். இது போன்ற உலகத்தில் எங்கெல்லாம் ஹாஃபிதுகள் இருக்கிறார்களோ, நாளை கியாமத்து நாளையிலே இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். இன்னொரு ரகசியம் இதில் ஒளிந்திருக்கிறது. உலகத்தில் குர்ஆனை தவிர வேறு எந்த வேதத்தையும் யாரும் மனநமிடுவதில்லை. இந்த ரகசியங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். உலகத்தில் எத்தனையோ வேதங்கள் வந்தன, சுஹுஃபுகள் கொடுக்கப்பட்டன. இன்றைக்கும் வேத விற்பனர்களாக இருந்து தங்களை வேதத்தினுடைய சொந்தக்காரர்கள் என்று அறிமுகப்படுத்துகிற யகூதிகளும் நசாராக்களும் கூட தங்களுடைய வேதத்தை பைஹார்ட் பண்றதில்லை. இருக்கு, படிப்பாங்க, வச்சிருக்காங்க. இன்றைக்கும் யூதர்கள் தங்களுடைய வேதத்தை தூசி தட்டி எடுத்து தங்களை வழிநடத்துகிற, தங்களை முன்னிலைப்படுத்துவது இந்த வேதம் தான் என்பதற்கு எத்தனையோ சான்றுகளை அவர்கள் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க மனசுல ஏத்தல. சரி,
நாங்கள் எல்லாம் ஆன்மீக சமூகம் என்று பேசுகிற இந்த இந்திய சமூகம் மனசுல ஏத்திருக்கா? இந்தியாவிலே நாங்கள் முழுக்க ஆன்மீக தளத்தில் நடப்பவர்கள் என்பவர்களும் வேதத்தை மனசுல ஏத்தல. ஒரு குரூப் மட்டும் ஏத்திக்கலாம். இந்த குடும்பத்தில் பிறந்தவர் மட்டும் படிக்கலாம். அவர் மனசுல இருக்குமா? தெரியாது. ஆனால் அல்லாஹ் செய்த மிகப்பெரிய கிருபை, தான் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவர்களுடைய மனங்களில் இந்த குர்ஆனை நிலநாட வைக்கிறார். ஒரு வார்த்தை அழகாக சொன்னாங்க, இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நீங்கள் ஹாஃபிதுகள் அல்ல, உங்களை ஹாஃபிதாக வைத்திருக்கிற பொறுப்பை உங்கள் ரப்பு எடுத்துக்கொண்டார். ஒரு உண்மையை சொல்லுகிறேன். 2005 முதலாக துபாய் நாட்டுக்கு நான் சென்றிருந்த போது நடந்த நிகழ்வு. மிக ஃபேமஸாக நடக்கக்கூடிய துபாய் இன்டர்நேஷனல் குர்ஆன் கான்டெஸ்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியும். உலக அந்த குர்ஆனினுடைய போட்டி தேர்வு துபாயிலே ரமலானுடைய கடைசி நாட்களிலே நடக்கும். நான் சென்றிருந்த வருடத்திலே பல நாட்டுக்காரர்கள் வந்து அங்கே ஓதுகிறார்கள். அந்த அரங்கு மிக அமைதியான அரங்கு, அருமையான அரங்கு. நம்முடைய பிரின்சிபல் அவர்கள் வந்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட். மொபைல்லாம் எல்லாமே சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தா, உள்ள போன உடனே பென் டிராப் சைலண்ட். அந்த மாணவர் நடுவில் அமர்ந்திருப்பார். அவருக்குரிய கேள்வியை அவரே எடுக்க வேண்டும். ஒரு பாக்ஸ் இருக்கும். 5 ஜட்ஜி உட்கார்ந்து இருப்பாங்க. உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் இருந்து வந்து 5 ஜட்ஜி. 5 கேள்விகள் கேட்கப்படும். அதோடு முடிந்தது. இப்படி ஒரு வருடம் அப்படி தேர்ந்தெடுத்து அவருக்கு மில்லியன் ரூபாய் காசு தர்றான். மில்லியன் ரூபாய் காசு தர்றான். அந்த போட்டித் தேர்வு நடக்கிறது. அந்த அரங்கிலே நான் உள்ளே இருக்கிறேன். ஒரு 5 வயது பையன் மல்லிஃபாய் அங்கே உட்கார்ந்து ஓதுனார். மொரீஷியஸோ ஏதோ ஒரு நாடு அந்த சைடு. ஓதி முடித்தவுடன் அவருடைய 5 கேள்வி முடிஞ்சு. அவருடைய சின்ன பிள்ளைத்தனம் அதுல நல்லா தெரியுது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆயத்துல கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிற மாதிரி இருக்கு, மாத்தி ஓதிட்ட மாதிரி. அந்த ஜட்ஜி போய் அந்த பெல் அடிக்கிறதுக்கு இப்படி போறாரு. உடனே அந்த பையன் திரும்பி பார்த்துட்டு விறுவிறுன்னு திருப்பி மேல இருந்து கரெக்டா ஓதுறான். அவர் பெல் அடிக்க விடல. எல்லாரும் சிஸ்டே உட்கார்ந்தாங்க. அவர் முடிஞ்சது. அவரை போக சொல்லிட்டு அடுத்த கேண்டிடேட், அடுத்த ஓதக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட கூப்பிட்டு அவர் உட்கார்ந்து அவர் ஓத ஆரம்பிச்ச பின்னாடி ஸ்கிரீன்ல வந்து அந்த ஆயத்து ஓடிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை அவருடைய முகம், ஜட்ஜினுடைய முகம் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பையன் ஓதிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த கேமராவை சம்பந்தமே இல்லாம ஆடியன்ஸ் சைடுல அப்படி திருப்பி அந்த ஓதிட்டு போனார் அந்த 5 வயது மாணவர், அந்த சின்ன பையன் அவரின் பக்கம் காண்பிக்கிறான். அவருடைய தந்தை பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருக்காரு. இவன் பக்கத்து சீட்ல நிக்கிறான். உட்கார்ற சீட்ல நிக்கிறான். நின்னுட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த ரப்பரை பிடிச்சி இழுத்து கிழிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சீட்ல உட்காரக்கூடிய ஆடியன்ஸ் உட்காரக்கூடிய சீட்ல உள்ள ரப்பர் மேல இருக்கத நின்னுகிட்டு கிழிக்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டா அவனுடைய வயது அவ்வளவுதான். 5 வயசுக்குள்ள என்ன காரியம் பண்ணும்? மொத்த மஜ்மாவும் அழுதது. அதை பார்த்த உடனே அப்படி அழுதுட்டாங்க எல்லாரும் இருந்தவங்க எல்லாம். எந்த பிஞ்சு இதயத்தில் இப்படி ஆணித்தரமாக குர்ஆனை இறக்கி எந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்லாமல்ல, அருமையா ஓதுறான். அல்லாஹ் அக்பர். அன்றைய தினத்திலே பார்த்தேன். எல்லாரும் அப்படி கண்ணுல அப்படியே தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கு. அந்த போட்டோவை பார்த்த உடனே அதை வேணுக்குன்னு காட்டிக்கிட்டே இருக்கான். அந்த கேமராமேன் வேணுக்குன்னு விடாம காட்டிக்கிட்டே இருக்கான். அதை பார்த்த உடனே அவங்க அப்பா அவரை பிடிச்சி இழுத்து பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டார். அதே அந்த போட்டியில் இன்னொரு செயலும் நடந்தது. இன்றைக்கு ஹாஃபிதுகள் அப்படின்னு சொன்னா யாரு? இன்னைக்கு அசத்து கூட சொல்லும் போது சொன்னாங்க, வேதனைப்பட்டு சொன்னாங்க, ஓத போற இடங்கள்ல தராவி தொழுவைக்கல சில இடங்கள்ல அப்படி இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் சரியாயிரும்னு ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டியதுதான். அந்த நிகழ்வுகள் எல்லாம் சீக்கிரமாக. நான் ஒரு பள்ளிக்கு எப்போதும் தொழுவ போவேன். உங்களுடைய மரியாதைக்குரிய நம்முடைய முதல்வர் அவர்கள் அந்த பள்ளியிலே வந்து உரை நிகழ்த்தினார். கோட்டப்பள்ளின்னு பேரு, துபாயில கோட்டப்பள்ளி வாசல். சார் அங்க வந்திருக்கும் போது ஒரு தடவை கூப்பிட்டு ஹானர் பண்ணோம். நல்லா பேசினாங்க. ஒரு 500 இருந்து 600 பேர் அங்கே வந்திருப்பார்கள் அந்த நிகழ்ச்சி. அந்த பள்ளியில ரமலானுடைய தினம் நாங்க அங்கதான் தொழுவ போவோம். முதல் நாள் பெற தெரிஞ்சா இல்லையான்னு ஒரே குழப்பம். அதனால அதுல வேலை பார்த்துட்டு இருந்த அஜர்த்தி எங்க வெளியே போயிட்டாரு. திடீர்னு பார்த்தா பெற தெரிஞ்சிருச்சுன்னு அறிவிப்பு செஞ்சுட்டான். எல்லாருக்கும் நம்பிக்கை இன்னைக்கு பெற தெரியாது, நாளைக்கு தான் ரம்ஜான். திடீர்னு சொல்லிட்டா இன்னைக்கு பெற தெரிஞ்சிருச்சு, உடனே தொழு வைங்க. அங்க நம்ம பார்த்தது மாதிரிலாம் பார்க்க முடியாது. கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணும் இன்னைக்கு தான் ரமலான் அப்படின்னா ரமலான், அவ்வளவுதான். உடனே எல்லாரும் சேர்ந்து இமாம தேடுறாங்க.
அந்த இமாம் வந்து பக்கத்துல நம்ம நாட்டுக்கு பக்கத்து நாட்டுக்காரர். அவர் எங்கதான் தேடினா ஆள் காணும். கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்ன ஒருத்தன் சொன்னா, பான் கடையில நிப்பாரு, பான் சாப்பிடுவாங்கல்ல, பாக்கு அந்த இது வெத்தல, அந்த கடையில் நிப்பாரு, அவரை கூட்டிட்டு வாங்க. அவர் போய் கூட்டிட்டு வந்தாச்சு. கூட்டிட்டு வந்தா அவர் சொல்றாரு, நான் பாடமே பார்க்கலையே, நான் என்ன செய்யறதுன்னு வந்தாலும். சரி தெரிஞ்சது சொல்லுவீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அலம் திறக்க இப்ப அதை இதையும் ஓதி தொழு வச்சுட்டாரு. மறுநாள் 2வது நாள் தொழுகைக்கு போறோம். 2வது நாள் தொழுகைக்கு போன உடனே ஒரு 5வது 6வது சஃப்ல நான் நின்று இருக்கேன். தக்பீர் கட்டினாரு. முதல் நாள் விட்டதை திரும்ப ஓதுறாரு. அந்த 1.25 ஜுசுவ எப்படியாவது ஓதி முடிச்சிடணும்னு முதல் ரக்காயத்து கிட்டத்தட்ட 40 நிமிஷம் தான் ஓதுனாரு. நோம்பு வச்சுட்டு வந்தாச்சு, இஃப்தார் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்பதான் வந்திருக்கு. 40 நிமிஷம் ஒரு ரக்காயத்து. அடுத்த ரக்காயத்து ஒரு 25 நிமிஷம் ஓதி முடிச்சா 1 மணி நேரம் ஒரு ரக்காயத்து முடிஞ்சிருக்கு. அவன் கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு ஆடி கீடி எப்படியும் நின்ட்டான். நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ்னு உடனே எல்லாரும் சலாம் கொடுக்குறாங்க. அந்த மைக்ல புர்ராவுன சத்தம் கேக்குது. இமாமுடைய மைக்ல நான் 5வது ஸ்டெப்ல ஒண்ணுமே விளங்கல. வல்லாஹி முஃபாஃபின் இந்த ரையால் இந்த வல்லாஹி இந்த ரையால் இந்த அஃவார் இந்த ஆபித் வல்லாஹி அவன் என்னையா நடக்குதுன்னு இப்படி யோசிக்கிறாரு. 2வது சஃப்ல ஒரு அரபி நின்று இருக்கான். இந்த ஆள் 1 மணி நேரம் தொழு வச்ச உடனே போய் அடிய போட்டான், போய் திருப்பிட்டாண்டால. நீ ஓ ஹிப்ஸ் திறமையை நிர்வகிக்கிறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? ஓ ஹிப்ஸ் திறமையை எங்கள்கிட்ட தான் நிர்வகிக்கணுமா? என்னுடைய சகோதரர்களுக்கு, இந்த வெளியாகக்கூடிய இந்த ஹாஃபிதுகளுக்கு அறிவுரையாக சொல்லுகிறேன், இடம் பொருள் பார்த்து நடக்க வேண்டும். அடி விழுந்துருச்சு. அப்புறம் அந்த அரபியை புடிச்சிட்டு வந்து அதை அந்த பஞ்சாயத்தை தீக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. திரும்ப சரி போன போது தொழு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தொழு வைக்க விட்டாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில அந்த இன்டர்நேஷனல் குர்ஆன் கான்டெஸ்ட் நடக்குது. முடிவுகள் வெளியிடப்படுகிறது. பெரிய காசு, கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு வந்து எப்படியும் ஒரு 20-25 லட்சம் ரூபாய் அங்கிருந்து தருவாங்க காசு. கடைசி முடிவு அறிவிக்கப்படுகிறது. அந்த முடிவினுடைய நேரத்திலே அங்க இருக்கிறேன். முதல் ஆண்டு நான் போன ஆண்டு. அதுல முதலாவதாக வந்த மாணவர் ஒருத்தருடைய பேரு. ஆனா போட்டியாளர்கள் மத்தியில் குழப்பம், என்ன செய்யறது, இவரை சொல்றதா வேணாமான்னு. 2வதாக வந்த மாணவர் கண் தெரியாதவர், ஈஜிப்ட்ல இருந்து வந்திருக்காரு. முதல் தடவை இப்பதான் உலகத்திலே வெளிநாட்டுக்குன்னு பயணம் பண்ணிருக்காரு. எல்லாரும் சொல்றாங்க இந்த காசு அவருக்கு கொடுத்துருவோம், கண் தெரியாதவர் அவரு, 2வது பரிசா வந்தாலும் பிரச்சனை இல்ல, காசு அவருக்கு கொடுத்துட்டு முதலாவது உள்ளானவரை 2வது உள்ளவரை வச்சுக்குவோம், அவரை நம்ம கன்வின்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அந்த டீம், கோர் டீம் யார் முடிவு பண்ணுவாங்களோ முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி அறிவிப்பு செஞ்சாச்சு. அறிவிப்பு செஞ்ச உடனே முதல் வரிசையில உட்கார்ந்து இருந்த ஒரு அரபி சரியான கோபம் ஆயிட்டார். பயங்கரமான கோபம். உடனே எந்திரிச்சு நின்னாரு. நீங்க எல்லாம் என்ன போட்டி நடத்துறீங்க? எதுக்காக வேண்டி தேர்வாளர்களை வைக்கிறீர்கள்? ஏன் இப்படி ஒரு அநியாயம் பண்றீங்க? அவருக்கு வேணா காசை கொடுங்க. முதலாவது வந்தவரை முதலாவதாகத்தான் வைக்க வேண்டும். இன்னொருத்தருக்கு ஒரு பிளைண்ட்னஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த உங்களுடைய இந்த குறுக்கு வழியை நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2வதா நீங்க போட்டிருக்கக்கூடிய மாணவருக்கு என்னுடைய சொந்த ஒரு பங்களாவை நான் எழுதி வைக்கிறேன். எங்க துபாயில இருக்கு பங்களாவை. உடனே அடுத்து உட்கார்ந்து இருந்தவர் எந்திரிச்சாரு. நீ இத அவர் சொன்னது கரெக்ட், நான் ஒத்துக்க மாட்டேன், அவருக்கு ஒரு BMW காரி வாங்கி தரேன். ஓவர் நைட்ல கோடீஸ்வரன் பார்த்திருப்போம், ஒத்த வார்த்தையில கோடீஸ்வரன் ஆயிட்டான் அந்த பையன். எல்லாரும் அரண்டு போயிட்டாங்க. அவங்க முடிவு பண்ணதை அதை தான் டிக்ளேர் பண்ணாங்க. ஆனால் அந்த மாணவர் கடைசியாக கேட்டபோது ஒரு முஅத்தின் சாபினுடைய பையன், ஒரு முஅத்தின், சாதாரண ஒரு முஅத்தினுடைய பையனுக்கு அல்லாஹ் தந்த அந்த மரியாதை இருக்கிறது இந்த குர்ஆனின் காரணமாக, சாமானியமானதல்ல. இன்றைக்கு இந்த மாணவர்கள் வெளியாகி போய் 8 மாணவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் இது காலம் முழுக்க கூடிக்கொண்டே இருக்கும். குழந்தை தொகை என்பது ஒன்றும் குறையல்ல. இமாம் அபு ஹனீஃபா எவ்வளவு பெரிய இமாம், எத்தனை மாணவர்கள் வந்தாங்க? அபு யூசுஃப் முகமது தான். இமாமுனா ஆதம் அபு ஹனீஃபாவினுடைய அடையாளம் இமாம் அபு யூசுஃபும் இமாம் முகம்மதும் தான்.
குறைந்த எண்ணிக்கையுள்ளவர்கள் தான் என்றைக்குமே மிகப்பெரிய பலத்தை சாதித்திருக்கிறார்கள். அதுவும் எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாம. அதற்கு சொன்ன மாதிரி சுபுல எந்திரிச்ச உடனே புது பாடம், அடுத்து சபக் பாடம், அடுத்து அரை ஜுசு, அடுத்து ஒரு ஜுசு, இப்படி ஹிப்து மதரசாக்கள்ல செய்யக்கூடிய எந்த வேலையும் இல்லாம இன்னும் ஹிப்து மதரசால என்ன செய்வாங்க அப்படின்னு பாக்கணும்னா திருச்சிக்குவாங்க. இந்த ஹஜரத்துல கேட்கும்போது கேட்டேன், ஸ்கூல் ஹஜரத்துன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, சொல்றவங்க எல்லாம் இன்னும் சொல்லுவாங்க, அடின்னா குனிய விட்டு நிமித்துவாரு ஹஜரத்து. அவற்றை ஓதக்கூடிய மாணவர்கள் யாரும் வாழ்க்கையே மறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஹிஃப்துகளை அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள். ஆனா இங்க தானா உருவாயிருக்காங்களே, அல்லாஹுவாக உருவாக்கி இருக்கிறானே. இந்த இடத்தில் இன்னொன்றையும் சொல்லிக் கொள்கிறேன். என்னிடத்திலே ஒரு நண்பர் ஒரு கேள்வியை கேட்டார். ஏங்க ஜி, ஆலிம்கள் இருக்காங்க, குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் படிக்கிறாங்க, அவ்வளவையும் படிச்சு முடிச்சுட்டு திரும்ப தப்பும் பண்றாங்களே, இது எப்படி சாத்தியக்கூறாக இருக்கும்? அவருக்கு தப்பு பண்றதுக்கு எப்படி மனசு வருது? அப்ப அவர்கள் பேசுகிற குர்ஆனும் ஹதீஸும் அவர்களுக்கு மாற்றம் இல்லையா? அவர்களை எந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கு இந்த இடத்துல நான் முதல் ஓதிய வசனம் இங்கே விடை சொல்லுகிறது. எப்போதெல்லாம் நான் இந்த வசனத்தை கடைந்து போகிறேனோ என்னுடைய கண்ணில் நீர் வராமல் இருக்காது. ஒரு அற்புதமான வசனத்தை அல்லாஹ் குர்ஆனில் இறக்கி இருக்கிறார். கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரக், கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரக்குன். இந்த வார்த்தை அல்லாஹ் வேற எதுக்கும் சொல்லல. முபாரக், முபாரக், முபாரக்னா என்ன? முபாரக்னா என்ன அர்த்தம்? பரக்கத் செய்யப்பட்டது. பரக்கத் செய்யப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? அதான் பரக்கத் செய்யப்பட்டது. அப்புறம் பரக்கத் செய்யப்பட்டது, அதான் பரக்கத் செய்யப்பட்டது. என்ன பரக்கத் செய்யப்பட்டது? பரக்கத்துக்கு என்ன அர்த்தம்? அல்லாமா முஃப்தி முகமது ஷஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதும்போது தன்னுடைய கிதாபுல எழுதுவாங்க, பரக்கத் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இல்மில இஸ்லாம் மட்டுமே சொல்லுகிறது, கஸ்ரத் தேவையில்லை, பரக்கத் தேவை. We don't want quantity, we need only quality. கமியத் கைஃபியத் சொல்லுவாங்க. நமக்கு குவான்டிட்டி தேவையில்லை. எத்தனை புத்தகம் உங்கள் மனதில் இருக்கிறது தேவையில்லை, எவ்வளவு ஆழமாக பதிந்திருக்கிறது அதுதான் வேணும். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், தஅதாத் எண்ணிக்கை முக்கியம் அல்ல, நீங்கள் எவ்வளவு. கலீலுன் கஸீருன் நஃபா, அதுக்கு விளக்கம் எழுதி இருக்காங்க. பரக்கத் அப்படின்னு சொன்னா கலீலுன் கஸீருன் நஃபா, அது கொஞ்சமாகத்தான் இருக்கும். உலகத்தில் இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் கொஞ்சமாகத்தான் இருப்பார்கள். அறிவுகளை ஏற்றவர்கள், அல்லாஹ்வினுடைய வேதத்தை இதயத்தில் ஏற்றியவர்கள் குறைச்சல் தான். ஆனால் அவர்கள் ஏற்படுத்துகிற பிரயோஜனங்கள் எண்ணி பார்க்க முடியாதது. ஒரு அபுல் ஹசன் இன்றைக்கு கொண்டு வர முடியுமா? போன வாரம் ஒரு கூட்டம் நடந்துச்சு, அப்பதான் சொன்னேன். மௌலானா அபுல் ஹசன் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு கிதாப்ல எழுதும்போது அழகா எழுதிருப்பாங்க, அர்ரித்த லா அபா பக்ர லஹ. கிதாப் படிச்சிருப்பீங்க, என்ன இங்க நிறைய நதுவிகள். அர்ரித்த லா அபா பக்ர லஹ. இன்றைக்கு அல்லாஹ் பெருமானாருடைய அந்த திரையுலக வாழ்க்கைக்கு பின்னால் சில பேர் இருத்திதாத் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அரணாக நின்று தடுத்தார்கள். அந்த புக்கை எழுதின அபுல் ஹசன் சாப் பத்தி போன வாரம் நான் பேசும்போது சொன்னேன், இன்றைக்கு தலாக்கினுடைய பிரச்சனை மிக வீரியமாக நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது. ஷாபானுவினுடைய வழக்கில் அன்றைய பிரதமர் ராஜீவ் காந்தி கடுமையான ஒரே ஸ்டாண்ட்ல நின்னார், முடியாது, இது பெண்களுக்கு எதிரானதுன்னு. அந்த நேரத்தில் அல்லாமா அபுல் ஹசன் சொன்னாங்க, எனக்கு only 10 minutes I want to talk to you. I want to talk to you only 10 minutes. When you are going from your house to parliament, வீட்டிலிருந்து பார்லிமெண்ட் போறது வரையும் 5 minutes அவ்வளவுதான். அவர் சொன்னாரு, சரி போனா போது, அபுல் ஹசன் சாப் பேசணும்னு நினைக்கிறார், வாங்க வண்டியில உட்காருங்க. வீட்டில் இது பெண்ணின் கொடுமை என்று பேசிய ராஜீவ் காந்தி பார்லிமெண்ட்ல இறங்கும் போது இஸ்லாமிய சட்டம் தான் சூப்பர் இறங்கிட்டான். இந்த அருவாகுகள் இன்றைக்கு எங்கே? அத்தலாக் லா அபல் ஹசன் லஹா இன்னைக்கு இல்லையே. இன்றைக்கு பிரதமருடைய பக்கத்திலே போய் உட்கார்ந்து அறிவு ஜீவிதத்தை கற்றுத் தருகிறவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? கலீலுன் கஸீருன் நஃபா, கொஞ்சம் தான் அறிவு, அதை கொண்டு எவ்வளவோ பிரயோஜனங்கள். இது அறிவுக்கு மட்டுமல்ல, பொருளுக்கும் சேர்த்து. பரக்கத் அப்படின்னு சொன்னா
பொருளுக்கும் சேர்த்து. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் என்றைக்கும் பரக்கத்தானது, அதை தொட்டவர்கள் வீணானதில்லை, அதால் தொடப்பட்டவர்களும் வீணானதில்லை, என்றைக்குமே உயர்ந்துகிட்டே இருப்பாங்க. அது எந்த அடிப்படையில் இருக்குன்னு கேட்டா, கொஞ்சமா அறிவு இருக்கு, அதை கொண்டு அவர் அமல் செய்வார். கொஞ்சோண்டு அறிவுதான். சஹாபாக்கள் அழகாக சொல்லுவார்கள், தஅல்லம்னல் குர்ஆன வல் அமல மஅ, நாங்கள் பெருமானாரிடத்திலிருந்து வெறும் வார்த்தைகளை படிக்கவில்லை, வல் அமல மஅ, இந்த ஆயத்திற்கு எப்படி நடைபோட வேண்டும் என்பதையும், எங்கள் வாழ்க்கையில் இந்த ஆயத்து எப்படி தூய்த்தெடுக்கப்பட வேண்டும் என்பதையும் மொத்தமாக நாங்கள் படித்தோம். இன்னைக்கு நம்ம எப்படி படிக்கிறோம்? நம்ம எப்படி படிக்கிறோம்? ஒரு ரீகால் பண்றதுக்காக வேண்டி கேட்கிறேன். நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டிய காலம் இது. நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை பார்ப்பதற்கான காலம் இது. அப்போ கொஞ்சமாக படித்தாலும் சஹாபாக்கள் ஆயத்தை செயல்படுத்தி படித்தார்கள். அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை முபாரக், அது பரக்கத்தை தந்தது, தந்து கொண்டே இருந்தது. சகோதரர்கள், இந்த இடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு தகவலை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். பெருமானாரை பிரியப்படாதவர்கள் யாராவது இருக்க முடியுமா? ரசூலுல்லாஹ்வை பிரியப்படாம, இல்ல நான் இஸ்லாம் மட்டும்தான், எனக்கு பெருமானார் தேவையில்லை, இருக்க முடியுமா? லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாஸி அஜ்மஈன், அவரை பெற்றோரை விட பிள்ளைகளை விட நான் அவருடைய இதயத்தில் ஆட்சி புரிய வேண்டும். அந்த பெருமானார் ஒரு சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்க, வல்லாஹி இன்னி உஹிப்பக், வல்லாஹி இன்னி உஹிப்பக் முஆதே, நான் உன்னை பிரியப்படுகிறேன். வல்லாஹி இன்னி முஹிப்பக் முஆதே, நான் உன்னை பிரியப்படுகிறேன். வல்லாஹி இன்னி உஹிப்பக் முஆதே, உன்னை நான் பிரியப்படுகிறேன். 3 தடவை சொல்லியாச்சு. கேட்ட முஆத் பின் ஜபலுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, அப்படி நிக்கிறான். என்ன ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. ஒண்ணு, வல்லாஹி இன்னி ல உஹிப்புக யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் நானும் உங்களை பிரியப்படுகிறேன். சில வார்த்தைகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த வார்த்தையை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ஓதிக்கும். அல்லாஹும்ம இன்னா அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி. மிக சாதாரணமாக கடந்து போகிற பல்வேறு ஹதீசுகளில் இதுவும் ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் பல தடவை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பல இடங்களில் படிக்கும் போது நம்ம மதரசால படிச்சிருப்போம், எல்லா இடத்தையும் படிச்சிருப்போம். ஆனா இந்த ஹதீஸுக்குள்ளே பொதிந்திருக்கிற ரகசியம், இந்த ஹதீஸ் இந்த உலகத்திற்கு சொல்லித் தருகிற கருவூலம் என்ன தெரியுமா? வேறு யாரையாவது பார்த்து பெருமானார் இப்படி சொன்னாங்களா? தனக்காக வேண்டி உயிரையே விடுவதற்கு தயாராக இருந்த சஹாபாக்கள் தன் உயிரை விட மேலாக பெருமானாரை பார்த்தவுடன் அப்படியே தன் உயிரையும் நீப்பதற்கு இருந்த சஹாபாக்களை பார்த்து, யாரை பார்த்தாவது பெருமானார் தன் வாழ்க்கையில் வல்லாஹி இன்னி ல உஹிப்புக் என்று சொன்னார்களா? கிடையவே கிடையாது. இவர் ஒருவரை தவிர மொத்த வரலாறும் மொத்த ஹதீஸ்களுடைய தொகுப்பில் ஒரு மனிதரை பார்த்து பெருமானார் இன்னி வல்லாஹி இன்னி ல உஹிப்புக், அல்லாஹுவை சாட்சியாக ஆக்கி உன்னை நான் பிரியப்படுகிறேன் என்று சொன்னது முஆத் இப்னு ஜபலை மட்டும்தான். வரலாறு சொல்லுகிறது. என்ன இப்படி சொல்றீங்க? வேற யாரையும் ரசூலுல்லாஹ் பிரியப்படலையா? பிரியப்பட்டிருக்காங்க. தனிப்பட்ட முறையில கேட்கும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு உலகத்துல யாரை பிடிக்கும்? ஆயிஷாவை பிடிக்கும். அப்புறம் ஆண்கள் யாரை பிடிக்கும்? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிடிக்கும், உமரை பிடிக்கும், ஹசன் ஹுசைனை பிடிக்கும், ஸைதை பிடிக்கும், உசாமாவை பிடிக்கும். கேட்கும் போது சொல்லப்பட்டது. நல்ல ஒரு டிஃபரன்சியேஷன் விளங்கிக்கணும். பெருமானாரிடத்தில் கேள்வி வைக்கப்பட்ட போது பதில் சொன்னதுதான் அவை எல்லாமே. ஆனால் ஒட்டுமொத்த சஹாபாக்களில் ஒரே ஒருவரை அழைத்து வல்லாஹி இன்னி ல உஹிப்புக் முஆதை தவிர வேறு யாருக்கும் அந்த களம் கிடையாது. என்ன ரகசியம்? ஏன் அப்படி என்ன முஆத் அப்படி எங்க ஒரு மேலிடத்தில் இருக்கிறார்? அவருக்கு என்ன அவ்வளவு ஸ்பெஷலைசேஷன் முஆதுக்கு? முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு எழுதுகிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், ஒரு அருமையான ஹதீஸ். அந்த ஹதீஸிலே பெருமானார் சொல்லுவார்கள், முஆத் இப்னு ஜபல்
இமாமல் உலமா யௌமல் கியாமா. இன்னொரு அமாமல் உலமா யௌமல் கியாமா. அல் உலமா இதா ஹதரு ரப்பஹும் அஸ்ஸ வஜல் வகான முஆத் பைன ஐதீஹிம். இந்த ரெண்டு ஹதீஸ் மட்டும்தான் பெருமானாரை மட்டும் லட்சோப லட்ச சஹாபாக்கள் ஒருவரை கை நீட்டி நான் உங்களை அல்லாஹுக்காக வேண்டி விரும்புகிறேன் என்று பெருமானாரினுடைய வாயிலிருந்து வார்த்தையை வரவைத்தது இந்த ரெண்டு ஹதீஸின் காரணமாகத்தான். பெருமானார் சொல்லுகிறார்கள், இன்னல் உலமா இதா ஹதரு அஸ்ஸ வஜல் கான முஆத் பைன ஐதீஹிம். நாளை கியாமத்துடைய நாளையில் உலமாக்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்று திரட்டுகிற போது அவர்களுடைய முன் அணியில் இருப்பவர் முஆத் இப்னு ஜபல். இப்ப யாருன்னு விளங்கி இருக்கும். அடுத்த ஹதீஸ்ல முஆத் இப்னு ஜபல் இமாம் அல் உலமா யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் உலமாக்கள் அணிக்கு தலைமையேற்க இருப்பவர் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எந்த இல்மை கொண்டு, எந்த அல்லாஹுவினுடைய வேதத்தை கொண்டு இன்றைக்கு நாம் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, எந்த கிதாபை உள்ளே அவர்கள் மனதிலே ஏந்தி இருக்கிறார்களோ, அந்த மனிதரை தேர்ந்தெடுத்து சொன்ன அந்த ஹதீஸை ஹதீஸினுடைய அந்த ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிற போது சொல்லுவார்கள், அல் ஹதீசுல் முஸல்சல் பில் முஹப்ப, அல் ஹதீசுல் முஸல்சல் பில் முஹப்ப. பெருமானார் சொன்ன அதே வார்த்தையை இன்றைக்கு இந்த ஹதீஸை கற்பிக்கிற ஆசிரியரும் தன் மாணவரை அழைத்து வல்லாஹி இன்னீ லஉஹிப்புக் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து இந்த ஹதீஸை அறிவிக்கிறார் 1400 ஆண்டுகளுக்கு பின்னாலும் என்கிற உண்மையை அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். அருமையான தம்பிமார்களே, நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் யாரினுடைய வாரிசுகள் என்பதை உணர வேண்டும். யாரின் பிரியத்திற்குரியவர்கள் என்பதை உணர வேண்டும். நமக்கு பரக்கத்து வேண்டும். அது சின்னதாக இருந்தாலும் அந்த இல்ம் முதலில் நமக்கு பிரயோஜனம் தர வேண்டும். கஸரத்துல் இல்ம் அல்ல, எனக்கு எத்தனை ரிவாயத்துகள் தெரியும் அல்ல, எத்தனை கிதாபுகளை நான் கரைத்து கொடுத்திருக்கிறேன் தெரியல, தேவையில்லை. ஆயத்துன் ஆயத்தான், ஹதீஸுன் ஹதீஸான், ஒரு ஹதீஸ் ரெண்டு ஹதீஸ், ஒரு ஆயத் ரெண்டு ஆயத். ஆனால் அந்த ஆயத்தை உள்வாங்கி என் வாழ்க்கையில் அதன்படி நடந்து நான் நடைபோட்டு அந்த ஹதீஸை ருசித்து, அந்த ஆயத்தை ருசித்து என் வாழ்க்கையில் அல்லாஹ்வினுடைய ஆயத்தின் அகமியங்கள் என்ன என்பதை உணர்கிற தருணத்தை இந்த வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொண்டால் நம்மை விட பாக்கியமானவர்கள், அந்த முபாரக்கிற்கு உரித்தானவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. அப்படி இல்ல, குர்ஆனும் ஹதீஸும் இருக்கிறது, நடைபோடுவதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. நழுவி விடுகிறோம், குர்ஆனுக்கு மாறு செய்கிறோம், ஹதீஸுக்கு மாறு செய்கிறோம். நாம் யார் தெரியுமா? நாம் யார் தெரியுமா? கிதாபுகளிலே எழுதப்படும், கிதாபினுடைய ஷாரிஹ்கள் எழுதுவார்கள், மன் அஸல்லாஹ மன் அஸல்லாஹ ஃபஹுவ ஜாஹிலுன் அன்த லைஸ பிஆலிமின். ஹஜ்ரத் சொன்னாங்க, அலி பிரான்ச்சா, பட்டம் இல்ல, தேவையில்லை, பட்டங்கள் உங்களை அடையாளப்படுத்துவதில்லை. நீங்கள் வாங்கி இருக்கிற பட்டங்களை கொண்டு மக்கள் உங்களை பார்ப்பதில்லை. உங்கள் நடைமுறைகள், உங்களுடைய செயல்பாடுகள். ஒரு ஆயத்து தெரியும், அமல் செய்வார், அந்த ரஹ்மத்தை அனுபவிப்பார். கிதாபுகளிலே எழுதுவார்கள், குறைவான சம்பளம், நிறைவான வாழ்க்கை. அவரை பார்த்து பார்த்து அந்த தெருல உள்ளவங்க எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. 3 புள்ள, புருஷன் பொண்டாட்டி, வாங்குறது 15,000 சம்பளம், எப்படியா வாழ்றாரு? கண்ணியமா வாழ்றாரு, பிள்ளை எல்லாம் படிக்க வச்சுட்டாரு, எப்படி அல்லாஹ் இவருக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை தந்தான்? ஆஸ்பத்திரிக்கு போறதே இல்ல. கலீலுன் கதீருன் நஃபா. இது உலக வாழ்க்கையின் உதாரணம். இதுதான் இல்மின் உதாரணம். இதுதான் இல்மின் உதாரணம். இப்படித்தான் அல்லாஹ் தஆலா பரக்கத்து பொருந்திய வேதம் என்று சொல்லுகிறான். சொல்லிவிட்டு சொல்றான், லியத்தப்பரு ஆயாத்தி. ஹிஃப்ஸ் பண்ணதோட நிக்கிறதல்ல, நீங்கள் அந்த ஆயத்துகளை ஆய்வு செய்ய வேண்டும். வலியத்ததக்கர உலுல் அல்பாப். அறிவாளர்களுக்கு அது திறக்க திறக்க மூடாத புத்தகம். அது திறக்க திறக்க மூடாத புத்தகம். பெருமானார் சொல்லுவார்கள், நீங்கள் தினமும் குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள்,
அதற்கு கூட ஒரு நாளைக்கு 3 ஜுஸ். அல்லாஹு தஆலா நீங்கள் கேட்காத துஆவிற்கு உங்களுக்கு தருகிறான், செய்யாத திக்ரை திக்ராக ஏற்றுக்கொள்ளுகிறான். நீங்கள் குர்ஆன் மட்டும் ஓதினால், நீங்க குர்ஆன் ஓதினா போதும், நீங்க செய்யாத திக்ர்களுக்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கு அதனுடைய பலனை உங்களுக்கு தருகிறான். பெருமானார் சொன்னார்கள், சயகூனு ஃபித்தன், சதகூனு ஃபித்தன், ஒரு காலம் வரும் ஃபித்னாக்கள் அதிகமாகும். சஹாபாக்கள் இப்படி உட்கார்ந்து இருக்காங்க. வமல் மஹ்ரஜ் மின்ஹா யா ரசூலல்லாஹ், அப்படியெல்லாம் குழப்பங்கள் வந்தால் நாங்கள் எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறது? வாட் இஸ் அவர் ஸ்டாண்ட்? நாங்கள் எங்கே நிற்க வேண்டும்? எங்களின் வாழ்க்கையின் எல்லா பக்கங்களையும் புரட்டி தந்த பெருமானாரே, நாங்கள் எப்படி நடைபோட வேண்டும் என்பதையும் எங்களுக்கு சொல்லித் தாருங்கள். ஒண்ணே அல்லாஹ்வினுடைய ஈமான விட்டுறாதீங்க, தொழுவும் அப்படிலாம் சொல்லல. ஒரே வார்த்தை பெருமானார் சொன்னார்கள், சதகூனு ஃபித்தன் வமல் மஹ்ரஜ் மின்ஹா யா ரசூலல்லாஹ் கிதாபுல்லாஹ். பெருமானாரின் பயான் முடிந்தது. கிதாபுல்லாஹ். சஹாபாக்களுக்கு அப்படியே டக்குன்னு ஆரம்பிக்கிறாங்க திரும்ப. கிதாபுல்லாஹ்னா என்னன்னு தெரியுமா? அதை வாங்கி வந்த மெசஞ்சர், மெசேஜை வாங்கி வந்த மெசஞ்சராக நான் உங்களுக்கு அந்த வேதத்தை அறிமுகப்படுத்துகிறேன். கிதாபுல்லாஹ் ஃபீஹி நபஉ மா கப்லக்கும், ஃபீஹி நபஉ மா கப்லக்கும் வ خبر ما بعدكم وحكم ما بينكم وهو الفصل ليس بالهزل. فيه نبأ ما قبلكم وخبر ما بعدكم وحكم ما بينكم وهو الفصل ليس بالهزل. من تركه من جبار قسمه الله ومن ابتغى الهدى بغيره أضله الله. هو ذكر الله الحكيم وهو حبل الله المتين وهو الصراط المستقيم لا تزيغ به الأهواء ولا تلتبس به الألسنة ولا يخلق على كثرة الرد ولا ينقضي عجائبه. من قال به صدق ومن عمل به أجر ومن دعا إليه هدي إلى صراط مستقيم وآخر دعوانا. என்பதோடு பெருமானாரின் வார்த்தை முடிந்தது. கிதாபுல்லாண்டு போயிட வேண்டியதுதானே, போலியே, ரசூலுல்லாஹ் முடிக்கலையே. ஒரு நாள் மகரிப் தொழுகை மக்கால தொழுதுகிட்டு இருந்தேன். மகரிபினுடைய நேரம். இதை சொல்லியிருப்போனா என்னன்னு தெரியல, ஒருவேளை சொன்னாலும் சொல்லிருக்கலாம். உம்ராக்கு போயிருந்தோம், உள்ள மத்தாஃப்ல இடம் கிடைச்சிருச்சு. மகரிப்பு மத்தாஃப்ல தொழுதவங்களுக்கு தெரியும் அதனுடைய ரம்மியமும் அதனுடைய அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்னு. இந்த அலி இப்ராஹிம் மௌலானா போயிட்டு வந்திருக்காங்க, நல்லா கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்றாரு. அட்டென்ஷன் ப்ளீஸ். ஏமா அவர் சொன்ன யார் அஜத்து போயிட்டு வந்திருக்காங்களோ, ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டு வந்து. மகரிபினுடைய நேரம். அப்படி கொஞ்ச நேரத்துல தவாஃப நிப்பாட்டிட்டு பாங்க சொல்லுவாங்க, அப்படி உடனே அதே இடத்துல நிக்க வச்சு தொழுகைக்கு வச்சிருவாங்க. மற்ற நேரத்துல கிடைக்காத அந்த சந்தர்ப்பங்கள்ல சில பேருக்கு ஹஜ்ருல் அஸ்வதுக்கு எதிர்த்தாப்புல கூட கிடைக்கும். நடந்துட்டே இருக்கும்போது தவாஃப்ல அப்படி கிடைச்சிரும். அந்த மகரிபினுடைய நேரத்தில் சில பறவைகள் காபத்துள்ளால அப்படி கீச்சிடும், கிச்சு சத்தம் போட்டு இங்க இருந்தோ வரும். அந்த சன் செட் ஆகும். இது கீழே இருக்கிறதுனால அமைதியா அந்த தொழுகை இருக்க சும்மா அற்புதமா இருக்கும். அந்த மக்கால மகரிபினுடைய தொழுகை தவாஃபுல தொழுகிறது ஒரு பாக்கியம். அது பாங் சொல்லி முடிச்ச உடனே எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க, இன்னைக்கு யார் தொழுகைக்கு வருவா, யார் தொழுகைக்கு வரும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யாரு? அப்துல் ரஹ்மான் சுதைசி. அவரும் வந்து நிக்கிறாரு. தொழுக ஆரம்பிச்சிருச்சு, மத்தாப்புல நின்ட்டோம். அருமையா தொழுகிறாரு, அருமையான தொழுகை. அப்படியே இரண்டாவது ரக்காயத்துல குல்ஹு அல்லாஹு அஹத் ஓதுறாரு. குல்ஹு அல்லாஹு அஹத் அப்படின்னு ஓதுனது அடுத்தது வரல. அவரு அழுகிறாரு, தேம்பி தேம்பி அழுகிறார். ஏன்னா முன்னாள் காபத்துல்லா, சன் செட்டு, அந்த பறவைகளுடைய கீச்சிடுகிற குரல், ஒரு ரம்மியமான மாலை பொழுது, ஒரு அற்புதம். அந்த டேஸ்ட் விளங்குன்னு நினைக்கிறேன். சொல்றதுனால இல்ல, அது உள்வாங்க குறை, அந்த சூழலை உள்வாங்குகிற மனோநிலை. இரண்டாவது ரக்காயத்துல எல்லாரும் அழுகுறான். கூட நிக்கிறவன் தமிழ், உருசு, பாரிஜி, அமெரிக்கா, கன்னட எவெல்லாம் நிக்கிறான்னு எல்லாரும் தேம்பி தேம்பி அழுகுறான்.
கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே திரும்ப எடுக்கிறாரு, திரும்பவும் வரல, அழுகிறாரு. ரெண்டாவது அந்த பின்னாடி உள்ளவர் கொஞ்சம் ஆரம்பிச்சு வைக்கிறாரு. அப்புறம் குல்லுல்லா என்ன நேரம் ரொம்ப சுருக்கமான நேரம்ல, மகரிபினுடைய நேரம். மூணாவது எப்படியோ தேங்கி எடுத்து அல்ல குல்லுல்லா சூறாவை முடிச்சு செலாம் கொடுத்தாச்சு. தொழுது முடிஞ்சு எல்லாருடைய கண்ணையும் அப்படியே கண்ணீர், முகம் எல்லாம் அப்படி பூரிச்சு போயிருக்கு. ஏன்னா தௌஹீதனுடைய வார்த்தை, குல் ஹுவல்லாஹு அஹத், காபத்துல்லாவுக்கு முன்னால நின்று அரிசினுடைய இறைவனிடத்தில் பேசுவதை போன்று பேசிய வார்த்தை. அழுதுட்டு வந்தா அப்படி கண்ணை தொடச்சிட்டு பக்கத்துல நம்ம ஊர்ல இருந்து உம்ராக்கு வந்த ஒருத்தர் உட்கார்ந்தார். அஜர்த்துன்னா நான் என்னமோ சொல்ல வர்றாரு போலுக்குன்னு நிப்பாட்டி என்ன பாக்கணும், நம்மூர் அஜர்த்தே தேவலாம் போலுக்கு இவருக்கு குழுவெல்லாம் வரமாட்டேங்குதுன்னா எப்படி அவன் எப்படி விளங்கி இருக்கான் பாரு. இப்படிலாம் விளங்குவான். நம்மூர் அஜர்த்தே தேவலாம் இவருக்கு குழுவெல்லாம் கூட வரமாட்டேங்குது. நான் சொன்னேன், பாய் அல்லான்னு சும்மா இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு, ஏன்னா நம்ம அந்த மூடுல இருந்து போயிடக்கூடாதுங்கிறதுனால நான் அப்படி அதை மாத்தாம வச்சுக்கிட்டு அப்புறமா பேசிக்கோம். ஒரு 2 நிமிஷம் உட்காந்து திரும்பவும் என்ன கூப்பிட்டான். நான் யோசிச்சுதான் இப்படி திரும்பினேன். அதுக்கு ஒரு பாவம் இல்ல, வரலன்னு அளவேற செய்யறாரு. டக்குன்னு எந்திரிச்சிட்டேன்னா நான் அவன்கிட்ட சொன்னேன், இன்னும் கொஞ்ச நேரம் நான் இருந்தேன்னா நீ இருந்தேன்னா கொன்றுவேன் உன்னை, அல்லான்னு ஓடி போயிரு எங்கேயாவது. அவர் வரலன்னு அளவேற செய்யறாரா? மக்களுடைய பார்வை எப்படி இருக்குது பத்திலா? இப்படிலாம் பாப்பான். இப்படிலாம் நம்மளை கேட்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் வருவான். துபாயில ஒரு நாள் தூரமான ஒரு பள்ளிக்கு போய் தராவி சும்மா தொழுவலான்னு போயிருந்தேன். அந்த இமாம் எப்போதும் மாதிரி குத்துபால ஏறினாரு. ஏறி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆன உடனே அவருடைய பேச்சினுடைய போக்கு கடுமையா போகுது. கோவம், கடும் கோவமா இருக்காரு. அப்படி இப்படி பேசிக்கிட்டே இருக்காரு, அரபியில திட்டிட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. எனக்கு முதல்ல ஒண்ணு புரியல, ஏன்னா இமாமும் அதுவும் ரம்ஜான் நேரத்துல இவ்வளவு கோவமா பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா. கடைசியில முடிக்கும் போகும்போது சொல்றாரு, அல்லாஹ் இந்த பாவி பயல்களை மன்னிக்க மாட்டான். நான் 1.5 ஜுஸ் ஓதுறேன்னு சொல்லி எவனோ அவுக்காப்புக்கு போன் போட்டு சொல்லியிருக்கான். நேத்து என்ன கூப்பிட்டு அவங்க மிரட்டுறாங்க, ஒண்ணு சோறு திங்காம வந்து தொலை, அல்லனா வேற பள்ளியில போய் தொழு. ஏன் பள்ளி தான் உனக்கு தொழுகிறது கிடைச்சதா? எங்க துபாயில நடந்தது. அப்ப நிறைய சாப்பிட்டுட்டு வந்து நிக்கும் போது என்ன செய்ய முடியாது, குனிய முடியாது. அதிகபட்சம் அலம் தர கைப்ப தான் துபாயில போகும். எங்கேயாவது அப்படி இப்படி நிறைய ஓரளவு அரபுகள் நிறைய உள்ள பள்ளியில, குறிப்பான பள்ளிகள்ல தான் 20 ரக்காயத்தை தொழு வைப்பான். அதுக்கு இவர் மேல புகார் பண்ணியிருக்கான். நான் நினைச்சேன், இந்த இமாம்லாம் எவ்வளவு பாக்கியமான ஆளு, போன் பண்ணது திட்டுறதோட விட்டான். நம்ம ஊர்லாம் இந்த மாதிரி இருந்தா, நம்ம ஊர் இந்த மாதிரி இருந்தா எத்தனை ஆப்சாக்கள் தொழு வைக்காம வாழ்க்கையில போயிருப்பான். அல்லாஹ் செஞ்ச மிகப்பெரிய கிருபை, இன்றைக்கு இதயங்கள் தாங்குகிற இந்த குர்ஆனை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். இந்த மாணவர்களினுடைய இதயங்களை கொண்டு, அதுவும் குறிப்பா நம்ம உங்க பிரின்சிபல் சாப்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு செய்தியை சொன்னாங்க. கரெக்டான நேரத்துல வந்து இங்க விடுறாங்க. அந்த பிள்ளைகளை வார்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பில் நாங்கள் இருக்கிறோம். டீனேஜ், இவனுக்கு அங்கேயும் தெரியாது இங்கேயும் தெரியாது. அப்பதான் புதுசா பார்க்கவே ஆரம்பிப்பான். இது என்னடா இது, ஒரே எல்லாமே சந்தேகம் தான். எல்லாமே அவன் வாழ்க்கையில பார்க்கிறது முழுக்கவே அவனுக்கு அது ஏன் ஒரு மாதிரி பெருசா இருக்கு, கூந்தல் இது சட்டையா, இது இப்படித்தான் இருக்குமா அப்படின்னு இவனுடைய ஆராய்ச்சி முழுக்க அந்த சைடு தான் போய்கிட்டே இருக்கும். அப்பதான் இவனுக்கு புதிதாக புரிகிற வார்த்தை. இன்றைக்கு சொல்லுகிறார்கள், அந்த டீனேஜ் பருவத்துல தான் முதல்ல அவனுக்கு ரெட் அர்த்தம்னா என்னன்னே புரிய ஆரம்பிக்குமா. எதிர்வாளினத்தின் மீது இயற்கையான தழுவல் தானா திரும்புறது. அந்த முக்கியமான கட்டத்துல கொண்டு வந்து உங்களுடைய உஸ்தாதுமார்களிடத்துல உங்களை ஒப்படைத்து அவங்க எப்படி உருவாக்கி இருக்காங்க. கல்லூரிகளுடைய நிலைமையை பத்தி கேட்க வேண்டாம், சொல்றதுக்கு இல்ல. அதற்கு சொன்னது மாதிரி அதை சொல்லவும் முடியாது. இன்றைக்கு என்னுடைய தம்பிமார்கள் எவ்வளவோ தேவலாம். நான் சில இடங்கள்ல சொல்றது உண்டு. இந்த இன்னைக்கு எக்ஸ்கிராஸ் ஆகி நிறைய போய் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் ஒரே ஒரு மெசேஜ் தான். நைட்டு 11 மணிக்கு தூங்க போவோம், அல்லான்னு மொபைல் அப்படி பார்த்துட்டு, அல்ல 11 மணி ஆயிடுச்சு, இப்ப எல்லாரும் அப்பதான் படுக்கிறான். 11 மணிக்கு படுக்க போகும்போது ஒரு பீப் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். ஏதோ மெசேஜ் வந்திருக்குன்னு இப்படி பார்ப்பான். செல்லம் தூங்கிட்டியாடான்னு போட்டிருப்பான். ஒரு அம்மா அனுப்பி இருக்கும். அன்னைக்கு தூக்கத்தை மறந்தவன் தான், அதுக்கு பின்னாடி வாழ்க்கையிலே தூங்க மாட்டாங்கிற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு இன்றைய கால சூழ்நிலைகள். அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்து அப்படியே உள்ள கூட்டிட்டு வந்து உங்களை இங்க உட்கார வச்சு இதயத்தில்
அல்லாஹ்வினுடைய வேதத்தை ஏற்றி மன் அஸல்லாஹ ஃபஹுவ ஜாஹிலுன், இந்த இதயத்தில் குர்ஆன் ஏறியதற்கு பின் எவர்கள் தவறு செய்கிறார்களோ, ஜாஹிலுன் வஹுவ லைஸ பிஆலிமின், அவருக்கும் இந்த சர்டிபிகேட்டுக்கு சம்பந்தம் இல்ல. இங்க கொடுக்கும் போதே கீழே எழுதியிருப்பாங்க, யார் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் தங்களுடைய வாழ்க்கையினுடைய நெறியாக ஏற்று நடக்கிறார்களோ அவங்களுக்கு தான் குர்ஆன் பயன்படும். சமீபமா ஒரு புத்தகம் ஒண்ணு படிச்சேன். இன்னும் ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு புத்தகம் ஒண்ணு, அந்த புத்தகத்தினுடைய பெயர் பயாலஜி ஆஃப் பிலீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் புரூச் லிப்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில எழுத்தாளர். இங்க லைப்ரரியில இருக்குன்னு நினைக்கிறேன். மோனா இருக்கா? பயாலஜி ஆஃப் பிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு மிக இப்ப ரீசெண்டா வந்த ஒரு புத்தகம். உஸ்மான் மௌலானா கேட்டேன்பா, அப்ப அந்த புத்தகத்தில் அவர் எழுதுறாரு, இன்றைக்கு இருக்கக்கூடிய டிஎன்ஏ டெஸ்ட் இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, போன வாரம் தப்சீர்ல சொல்லும் போது ஒரு செய்தியை சொன்னேன். உயிரணுவின் மூலமாக அடுத்த உயிரினங்கள் உருவாக்கப்படுவது என்பது மாறி போய் இன்றைக்கு மரபணுவை நோக்கி இந்த உலகம் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறது. உயிரணுவை விட்டான், இன்னைக்கு மரபணுவை பிடிச்சிட்டான். மரபணுவை பற்றியும் குர்ஆன் பேசுகிறது. குளோனிங்னா என்ன அப்படிங்கறத பத்தி குர்ஆன் மிக தெளிவாக பேசுகிறது. குர்ஆனை போன்று இன்னும் நம்முடைய அதுதான் நான் சொல்ல வந்தேன், நீங்கள் அதிலே மூழ்க வேண்டும், முத்தெடுக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல குளோனிங்கை பத்தி பல இடங்கள்ல பேசுறான். அதுக்கு உதாரணத்தையும் சொல்லுகிறான். நீங்கள் ஈசாவை பார்க்கவில்லையா? அல்லாஹ் சொல்றான், ஈசா இருக்காரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஐ குளோனிங் ஹிம். அல்லாஹ் சொல்றான், அவர் குளோனிங் ஆகணும். எப்படி ஆகணும்? அந்த மரபணு எந்த வயதை ஒத்து எடுத்து அது தாயினுடைய கற்பனையில் வைக்கப்படுகிறதோ வெளியே வரும்போது அதே அறிவுல இருக்கும். 25 வருஷமா 25 வயதினுடைய ஆணினுடைய அந்த உயிரினம்னா இது மரபணுன்னா அதே நிலையில் வரும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வெளியே வந்த உடனே பேசினாங்க. ஒரு பிள்ளை எப்படி பேசுனது மட்டும் அல்ல, நான் நபின்னாரு. வாட் இஸ் தி டிக்ளரேஷன்? இது என்ன டிக்ளரேஷன்? இதே மாதிரி பல்வேறு செய்திகளை குறித்து போன வாரம் கூட இந்த தஃப்சீர்ல சொல்லும்போது போட்டோசிந்தசிஸை பற்றி குர்ஆன் பேசுகிறது, ஒளி சேர்க்கையை பற்றி குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் தெளிவாக பேசுகிறான். வாட் இஸ் ஆக்சிஜன்? சூரா யாசினுடைய கடைசி தஃப்சீரில் நாங்கள் இருக்கிறோம். அதில் சொல்லும்போது அல்லாஹ் தஆலா அல்லதி ஜஅல லக்கும் மின ஷஜரில் அக்பரி நாரா, பச்சை மரத்திலிருந்து உங்களுக்கு நெருப்பை தருபவன் அல்லாஹ் சொல்றான். அது நெருப்பு கிடையாது, இன்றைக்கு சயின்ஸ் சொல்லுது, அதுக்கு பேர் ஆக்சிஜன். அல்லதி ஜஅல லக்கும் மின ஷஜரில் அக்பரி நாரன் ஃபஇதா அன்தும் மின்ஹு துகிதுன், you are ignite from it, it is your ignition. நீங்கள் அதிலிருந்து உங்களை பத்த வைத்துக் கொள்வீர்கள். நீங்க ஏத்துக்குவீங்க, நம்மளை எது பத்த வச்சிருக்கு, நம்ம எதை கொண்டு நம்மளை பத்த வைத்துக் கொள்ளுகிறோம் அப்படி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த குர்ஆனுடைய அந்த ஆராய்ச்சிக்கும் ஆய்வுகளுக்கும் இன்றைக்கு பல்வேறு தளங்கள் திறந்திருக்கிறது. அதுல அவன் எழுதுறான் அந்த புக்ல, இந்த பயாலஜி ஆஃப் பிலீஃப்ல, இன்றைக்கு டிஎன்ஏவை வைத்து ஒரு உயிரணுவை வைத்து ஒரு உயிரணுவினுடைய ஆற்றல், அறிவு, நோய் எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிச்ச முடியும்னு சொல்றான். ஆனால் நீங்கள் உங்களுடைய பிலீஃப் சிஸ்டத்தை மாற்றினால் டிஎன்ஏ தன்னை மாற்றிக்கொள்ளும். நீங்கள் உங்களுடைய பிலீஃப் சிஸ்டத்தை மாற்றினால் டிஎன்ஏ தன்னை மாற்றிக்கொள்ளும். பழைய ப்ராசஸ் அங்க இருக்காது. இன்றைக்கு சயின்ஸ் கண்டுபிடித்திருக்காது. ஒவ்வொரு மனிதனுடைய அந்த அணுவுமே 6 மாசம் தான் வாழ்க்கை, 6 to 8. நம்ம எல்லாம் யாருன்னு கேட்டா ஒன்லி 6 year பேபிஸ் தான். அதுக்கு முன்னாடி உள்ள அணுலாம் போயிடுச்சு. புதிதாக பிறந்து கொண்டிருக்கக்கூடிய அணுக்கள், அதுலதான் நம்ம வாழ்க்கையை சமைத்துக் கொண்டிருக்கிறோம். அவன் சொல்றான், நீங்க பிலீஃப் சிஸ்டத்தை மாத்துங்க, உங்கள் வாழ்க்கையினுடைய திசை மாறி போகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா தானா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பாட்டைகளை மாற்றி வைப்பான். நீ மாட்ட மாட்டே, அந்த அணுவில் திரும்ப திரும்ப நீங்கள் படித்த அந்த பாடம் பதிந்து கொண்டே இருக்கும், மீண்டும் பதியும். இன்னைக்கு சமயமா இன்னொரு புத்தகத்தை படிச்சேன், தி லிமிட்ஸ் ஆஃப் சயின்ஸ். இதெல்லாம் மாணவர்களாக நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய புத்தகம். இன்னைக்கு தொட்டதுக்கெல்லாம் சயின்ஸ்ங்கிறான். குர்ஆன் சயின்ஸுக்கு எப்படியா ஒத்து வரும்? வராது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் what is the limitation of science? சயின்ஸுக்கு எவ்வளவு அளவுகோல் உண்டு? அது எழுதிருக்கான் ஒருத்தன். அருமையான சின்ன புத்தகம் தான். அதுல எது எதெல்லாம் சயின்ஸ் இல்லாம பல விஷயங்களை நாம் நம்புகிறோம்.
இது சயின்ஸ்னு இருக்கு, அல்லது சயின்ஸுக்கு அது தெரியாது, ஆனா ஒத்துக்கிட்டு தான் இருக்கும். உயிர் எங்க இருக்கு தெரியாது. எந்த சயின்ஸுக்காவது தெரியுமா? ஏன் உயிர் போகுது? புடிச்சு வச்சுக்க வேண்டியதானே? எல்லா உபகரணங்களும் இருக்கிறது, பிடிக்க முடியலையே. அப்ப வாட் இஸ் வந்து பேஸ் ஆஃப் சயின்ஸ்? உன்னுடைய சயின்ஸுக்கு எந்த அளவுகோல், நீ வைத்திருக்கக்கூடிய கிரைட்டீரியா இல்ல. அப்ப லிமிட்ஸ் ஆஃப் சயின்ஸ் ஒரு ஆங்கில ஒரு ஆசிரியன் அருமையான ஒரு புத்தகத்தை எழுதி இருக்கிறான், படித்து பார்க்கணும். அப்ப இந்த குர்ஆன் இருக்கிறதே முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய இந்த வேதம் சயின்ஸை பற்றி பேசுகிறது. அதுலதான் பெருமானார் சொன்ன அந்த செய்தியை சொல்லி நான் முடிவுக்கு வருகிறேன். இந்த வேதம் இருக்கிறது, கிதாபுல்லாஹ் ஃபீஹி நபஉமா கப்லக்கும் வ கபருமா பாதக்கும் வ ஹுக்முமா பைனக்கும். அல்லாஹ்வினுடைய அருளால் இந்த இஸ்லாத்தை ஏற்ற நாமெல்லாம் பாக்கியமிக்கவர்கள். ஏன்? முன்னாள் காலத்தின் செய்திகளும் குர்ஆனில் உண்டு, கடந்த வருங்காலத்தினுடைய செய்திகள் குர்ஆனிலே உண்டு. நீங்கள் எதிர்நோக்குகிற பிரச்சனைகளுக்கும் இஸ்லாத்தில் குர்ஆனிலே தீர்வு உண்டு, பெருமானார் சொன்னார்கள். அப்ப இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, கடைசியாக அபுல் ஹசன் அலி நதுவி அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் மட்டும் ஹாஃபிதாவல்லதல்ல, உங்கள் குடும்பத்தார்களையும் சமைத்து விட்டு போங்கள். அருமையான ஒரு வசனத்தை சொல்லுவார். அம் குன்தும் ஷுஹதா இத் ஹதர யாக்கூபல் மௌத் இத் قال لبنيه ما تعبدون من بعدي قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إلها واحدا. ஒரு மனிதன் மௌத்தாகிற போது இந்த உலகத்தில் விட்டு போக வேண்டிய செல்வம் என்ன? அவன் தன்னை பரிசோதனைப்படுத்துவதற்கும் தன் குடும்பத்தை எப்படி அவன் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அற்புதமான வசனம். இருந்தேன், சம்பாரிச்சேன், மௌத்தாயிட்ட இல்ல. உங்கள் பெற்றோர்கள் உங்களை இப்படி அனுப்பி சமைத்ததை போன்று உங்கள் பிள்ளைகளை நீங்க டெஸ்ட் வைக்கணுங்க. அல்லாஹ் ஏன் சொல்லணும்னு அல்லாஹ்க்கு என்ன தேவை இருக்கு? அம் குன்தும் ஷுஹதா இத் ஹதர யாக்கூபல் மௌத் قال لبنيه ما تعبدون من بعدي. I want only one question. What you will worship after my death? என் இறப்பிற்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? எல்லா கேள்விக்கும் அதிலே பதில் அடங்கிவிட்டது. அப்ப இந்த அற்புதமான வேதத்தை இவர்கள் எடுத்ததை போன்று நம்ம எல்லாரும் அதற்காக வேண்டி உண்டான ஒரு முயற்சிகளை செய்யணும். எங்களுடைய கல்லூரியில ஒரு பேராசிரியர் இருந்தார். நேற்று போனவா வரும்போது அந்த சார் சொல்லிட்டு இருந்தார், குர்ஆன் ஓதிட்டு இருந்தேன் ரீடிங் ரூம்ல, இதுல டீச்சர்ஸ் ரூம்ல உட்காந்து பக்கத்துல உட்காந்து சார் கேட்டாரு, சார் டெய்லி ஓதுவீங்களான்னாரு. இது என்ன கேள்வி? வீட்டுல ஓதல, லேட் ஆயிடுச்சு, இங்க வந்து ஓதுறேன். அப்படியா? ஒரு நாளைக்கு எவ்வளவு ஓதுவீங்க அப்படின்னாரு. நான் இப்படி பார்த்துட்டு, அது எனக்கும் அல்லாஹ்க்கும் உள்ளது, உங்க வேலையை பாருங்க. இல்ல இதே மாதிரி நான் ஒரு வாத்தியார்ட்ட கேட்டேன், இங்க முன்னால இருந்த ஒரு ப்ரொஃபசர்ட்ட. அவர் சொன்னாரு, ஒரு நாளைக்கு 3 ஜுஸ் ஓதுவீங்களாஜி அப்படின்னு கேட்டேன். ஒரு நாளைக்கு 1 மன்சில் ஓதுறேன்னு சொன்னார். அவர் அரபி வாத்தியார் கிடையாது, கெமிஸ்ட்ரி வாத்தியார். ஒரு நாளைக்கு 1 மன்சில், 7 நாளைக்கு 1 ஹத்தம். உலகத்தில் ஒரு மாதத்தில் 1 ஹத்தம் முடிக்கிற கோடான கோடி பேர் இருக்கிறார்கள். 10 நாளையில 1 ஹத்தம் முடிக்கிற லட்சோப லட்சம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல வந்துச்சு, போன ரமதான்ல லட்சோப லட்சம் பேர். ஒரு ஆள் 2 ஆள் இல்ல, ஒரு நாளைக்கு 3 ஜுசுகளை அஜர்த்து ஏதோ கெஞ்சி கேட்கிற மாதிரி கேட்டாங்க. அப்படிலாம் இல்ல, லட்சக்கணக்கான பேர் ஓதிக்கிட்டே இருக்கான். ஒரு நாளைக்கு 3 ஜுசு. போன ரமதான்ல வந்துருந்துச்சு, பெண்களாக ஒரே வீட்டில் சேர்ந்தமர்ந்து ஒரு நாளைக்கு 10 ஜுசு ஓதுனாங்க போன ரமதான்ல. அதுதான் சொல்ல வந்தேன். முஷ்தமா என்ற பத்திரிகை வரும் நினைக்கிறேன், ஆல் முஷ்தமா வருது இல்ல, முஷ்தமா. அந்த பத்திரிகையில சுமையா ரமதான் அப்படின்னு ஒரு அம்மா ஒரு கட்டுரை ஒன்று எழுதிட்டு இருந்துச்சு, படிச்சிருப்பீங்க நினைச்சு. இதை சொல்லி என்னுடைய நான் உரையை முடித்துக் கொள்கிறேன். சுமையா ரமதான் அப்படிங்கக்கூடிய அந்த பெண் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். தான் நடத்துகிற குர்ஆன் வகுப்பை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்துட்டு ஒரு கட்டத்துல நம்ம யோசிக்குது, வெறும் படிச்சு மட்டும் தானே கொடுக்கிறோம், இதை வாழ்த்து பார்த்தா என்ன? அதனால் ஒரு வாரத்திற்கு ஒரு வசனம், ஒரு வாரத்திற்கு ஒரு வசனம். அந்த முஸ்தமால எடுத்து பாருங்க, அது புத்தகமாகவும் வந்திருக்கிறது, தயவு செய்து அதை படியுங்கள். ஒரு வாரத்திற்கு ஒரு வசனத்தை பெண்களாக சேர்ந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தலாம் என்று ஆரம்பித்து இன்றைக்கு லட்சோப லட்சம் பேர் குர்ஆனோடு சந்தோஷமாக வாழுகிற அந்த செய்தியை அந்த அம்மையார் அந்த முஸ்தமால பதிவு செய்து, அது உருதுல மற்ற மொழிகள்ல அது கிதாபாகவும் வந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த நசீபை இதை உருவாக்கியவர்கள், உங்களை உருவாக்குகிற ஆசிரியர்களுடைய நற்சிந்தனைகள். இன்னைக்கு நம்முடைய மௌலானா பார்க்கும்போது பேசும்போது சொன்னேன், என்னுடைய தந்தையினுடைய காலத்தை ஒத்தவர்கள், என்னுடைய தந்தையாருடைய நண்பர் மண்பையில ஓதியவர்கள், உங்களுடைய முதல்வர் அவர்கள் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் உயர்ந்த கல்லூரிகளில் பயின்றவர்கள்.
எல்லா சிறப்பான வசதிகளை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். எல்லா வசதியும் இருந்தும் நாம் அதை பயன்படுத்தாமல் இருந்தால் உண்மையிலே we are the loser.